Blacksheep Go 25 வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி YMCA கிரவுண்ட்ல உங்களுக்கான டிக்கெட்ஸை புக் மை ஷோல போய் உங்க டிக்கெட்ஸை புக் பண்ணிருங்க. So hi, hello, vanakkam and welcome to the show. Follow me with Aravind Seiju. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை 1000 லைட்ஸ்ல இருக்கக்கூடிய MotoWear அப்படிங்கற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை 1000 லைட்ஸ் மெட்ரோவுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது இந்த ஷோரூம். ஸோ இந்த ஷோரூமில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, பைக் ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு வந்து பைக் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து அதுக்கான நிறைய ஆக்சசரிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. லைக் ஜாக்கெட்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி கூலர்ஸ் ஆகட்டும், இல்லை ஹேண்ட் க்ளவுஸ், இல்லை ஷூஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போது, அண்ட் அதோட ப்ரைஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ மீ. ஷாப்பு பார்க்க பயங்கர கிராண்டியராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்தாலே ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வெளியே அனுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸும் உள்ள நிறையா இருக்குது. நம்ம MotoWear ஷோரூமில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாக்கெட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு நிறைய ஜாக்கெட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸாக நிறைய ஜாக்கெட்ஸ்லாம் இருக்கும். பேண்ட்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பேண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அது கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயுமே ஜீனில் கூட இருக்குது, டெனிமில் இருக்குது, அண்ட் ட்ராக் பேண்ட் மாதிரியான மெட்டீரியல் இருக்குது. ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வலிமை படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தா தான் கடைசியாக அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். தலை அஜித் கூட நீங்கள் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஜாக்கெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தனியாக ஒரு லைட்டுன்னு அதுக்கெலாம் தனியாக ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஷூ செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான ஷூஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஷூ தூக்குறதுக்கே ஒரு 2 நாள் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷூன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஷூலாம் பார்த்தாலே எனக்கு தெரியுது, ஒரு பக்கா ஒரு ரைடிங்கான ஷூ. நீங்கள் பைக் ரைட் பண்ணணுன்னாலே அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூ தான். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவல் போகணும், இல்லை டூர் போகணும், அதுவும் பைக்லேயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஷூ தான் இது. இது என்ன செக்ஷன்னா, இது வந்து க்ளவுஸ், அப்புறம் நீ பேட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சேஃப்டி செக்யூர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப சேஃப்டியாக போகணும், உங்களுக்கு கைக்கோ காலுக்கோ எந்த ஒரு இன்ஜுரிஸும் ஆயிருக்கும். சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கூட உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரிஸும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு நீ பேட்ஸ் கொடுக்குறாங்க இங்கே. ஸோ நீ பேட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் க்ளவுஸ்லுமே அதுலேயுமே உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இந்தந்த க்ளவுஸ் இந்தந்த ரேட்டில் இந்த ப்ரைஸில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இவங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே MotoWearன்ற அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வெரைட்டிஸாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன அவைலபிள் இருக்குன்னா, பைக் ரைட் கிளாஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பயங்கர ஒரு ப்ரொஃபஷ்னல் பைக் ரைடர்ஸ் யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் இது. ஸோ இது ரோட்டி போட்டு பார்த்துறேன். நெக்ஸ்ட் செக்ஷன், இந்த செக்ஷனில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒயர்லெஸ் ஹெல்மெட் இயர்ஃபோன்ஸ் வந்து இங்கே இந்த ஸ்பாட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஹெல்மெட்லேயே வந்து இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4 hours ட்ராவல் பண்ணுறீங்க, அதுக்கு நடுவில் ஒரு கால் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்மெட்லேயே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெல்மெட் இயர்ஃபோன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. பைக் கீ செயின்ஸ் இங்கே நிறையா இருக்குது. பைக் ஜாக்கெட்ஸ், வித்தியாசமான கீ செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே. இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கீ செயின்ஸ்க்குனே ஒரு தனியாக ஒதுக்கப்பட்ட செக்ஷனாக இருக்குது. ஸோ நிறைய கீ செயின்ஸ், அந்த டேக்ஸ், கீ செயின் டேக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக ஷோரூம் ஃபுல்லாக விசிட் பண்ணியாச்சு. அண்டு நம்ம சொன்னல, நம்ம இந்த ஷோரூம் மேனேஜர் ஜியா அவர்கள் வந்து நமக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அண்டு நம்மளோட இந்த ப்ரைஸஸ் என்னென்னன்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வாங்க போகலாம், ஃபாலோ மீ. ஸோ இப்போ தான் நம்ம ஷோரூம் ஃபுல்லாக விசிட் பண்ணோம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு வந்து என்னென்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு சில டவுட்ஸ் அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம ஜாக்கெட்ஸ் இருக்குன்னா இவ்வளோ ஜாக்கெட்ஸ் இருக்குது. இந்த ஜாக்கெட்ஸ் ஒவ்வொரு ஜாக்கெட்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அண்ட் என்னென்ன வெரைட்டிஸ், இதில் நீங்கள் என்னென்னலாம் கஸ்டமைஸ் பண்ணுவீங்க? இது இப்போ ரைடிங் ஜாக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3900லேருந்து இருக்குது. ஓகே. ஸோ 3900லேயே ஒரு லெவல் 2 ஜாக்கெட்ஸ் தான் கொடுக்கும். லெவல் 2 ஷோல்டர் அண்ட் எல்போ லெவல் 2ல வரும். ஸ்பைன் அஸ் வெல் அஸ் செஸ்ட் ஆல்சோ இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து லெவல் 1ல இருக்குது. ஸோ 39ங்கிற மாடல் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாடல். ஃபர்ஸ்ட்ல இது வந்து 3900
900 இந்த மாடல். ஓகே. ஸோ இந்த மாடலில் என்னன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் ரெயின் லைனரோட தான் வரும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் வந்து இதில் 8 கலர் வேரியன்ட் இருக்குது உங்களுக்கு ஒரு 3900லேயே. அண்ட் இப்போ நம்மளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா லைக் வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. எந்த ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது உங்களுக்கு. பட் நம்மளோட ஜாக்கெட்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிப்புக்கும் ஸ்டிச்சஸ்க்கும் லைஃப் டைம் வாரண்டி. சூப்பர். ஏன்னா ஒரு ரைடிங் ஜாக்கெட் எப்போ செகண்ட் ஆப்ஷன் போகிறாங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் டேர் ஆச்சுன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே இல்லை உங்களுக்கு. ஓகே. ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா கஸ்டமரோட பாயிண்ட்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4400லேருந்து கூல் ப்ரோ வருது உங்களுக்கு. கூல் ப்ரோ அப்படின்னா? கூல் ப்ரோ இந்த சென்ஸ் வந்து ஜாக்கெட்டோட நேமு, அதோட விண்ட் பிளாஸ்ட் அண்ட் உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன். ஸோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கூலிங்காக இருக்கும் ஜாக்கெட்டில். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4400ல் வருது. ஓகே. 4400ல் 39க்கும் 44க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெயின் அண்ட் தெர்மல் கம்பைண்டாக வருது உங்களுக்கு. ஓகே. ஸோ ஈவன் ஃபார் கோல்ட் பிளேசஸும் நீங்கள் தாராளமாக போட்டு போகலாம். லே லடாக் அந்த மாதிரி போட்டு போகலாம். சிட்டிலையும் ஓட்டலாம், மழை டைம்லையும் தாராளமாக போட்டு போகலாம். ஸோ அந்த ஸ்பெக்கோட வருது. இதுலேயே வந்து ஷோல்டர் எல்போ லெவல் 2 ஸ்பைன் செஸ்ட் லெவல் 1 வரும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இந்த மாதிரி 15,000 வரைக்கும் நம்ம ரேஞ்சஸ் வச்சு 15,000 ஜாக்கெட் எது ப்ரோ இங்கே? 15,000 ஜாக்கெட் வந்து இந்த நினச்சேன் நான் அப்பயே சொன்னேன் ஒரு மாதிரி தனியாக அதுக்குன்னு ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சேன். ஸோ இதுதான் 15,000. இது 15,000. இது 9,500 வருது உங்களுக்கு. ஓகே. இது வந்து எல்லாமே ஷோல்டர் எல்போ. இது எல்லாமே 9,500. இது வந்து 7,900 வருது உங்களுக்கு. ஸோ 7,900 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாக்கெட்டில் ஏர் வென்டிலேஷன் மெஷ் வேணும்னா இந்த ஜிப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ஏர் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு தாராளமாக போகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் ஜாக்கெட் உங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரி பைக் வச்சிருக்கீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஜாக்கெட் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதில் 2 கலர் வேரியன்ட் வருது, க்ரீன் வருது, ரெட் வருது. பாடி பெயின் இந்த மாதிரிலாம் வருமா? பாடி பெயின் உங்களுக்கு வராது. வித் லெவல் 2 ஆர்மரோட அது வரனால உங்களுக்கு பாடி பெயின், பேக் பெயின் மேக்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் டிராவல் பண்ணுறவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. மேக்ஸிமம் பைக் ரைடர்ஸ் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக் பெயின் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம். ஸோ பேக் பெயின் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆர்மஸ் பொசிஷனில் நம்ம போட்டோம்னா அந்த பேக் பெயின் வர சான்ஸே இல்லை உங்களுக்கு. சூப்பர். பட் இங்கே கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக அடிக்கலாம். வெயிட்லாம் எப்படி ப்ரோ? லைட் வெயிட் தான். வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் வந்து 2.5 kgs வரும் இந்த ஜாக்கெட் மட்டும். மற்ற ஜாக்கெட்ஸ்லாம் 1.9லேருந்து 2.5 வரைக்கும் வேரி ஆகும் உங்களுக்கு. சூப்பர். நீங்கள் இந்த ஜாக்கெட் தாராளமாக போட்டே பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நானும் ஒரு ரைடர் ஆகிட்டேன். ஸோ வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வெயிட் தான். தூக்கும்போது வெயிட் தெரியும், பட் போட்டுட்டிங்கன்னா அந்த வெயிட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நார்மல் தான். ஒரு நார்மல் ஜாக்கெட் வேர் பண்ணும்போது என்ன ஒரு வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை போட்டாலே எனக்கு வந்து ஒரு ரைடர் லுக்கு கொடுக்குது. MotoWear பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்கெட் வந்து நம்ம வந்து இப்போ இந்த கலர் டிஃபால்ட் இப்போ இருக்குது. ஸோ இல்லை இப்போ பைக் கலர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்குது, எனக்கு வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் வேணாம், பதிலாக பிளாக் அண்ட் ஒயிட் தான் வேணும்னா இந்த ஜாக்கெட்டே அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா நம்மளோட நேம் நம்ம ஜாக்கெட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இது வந்து அவங்க நேம் போட்ட கஸ்டமர்ஸ் எடுத்தது. ஸோ எந்த ஜாக்கெட்டில் வேணாலும் நீங்கள் நேம் போடலாம், என்ன கலர் சேஞ்சஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பேர் நீங்கள் இங்கே போடலாம், இங்கே போடலாம், ஆன் த ஸ்லீவ்ஸ் பண்ணலாம். ஸோ எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் உங்கள் சாய்ஸ். இந்த நேம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்லேயே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. சூப்பர். அண்ட் கலர் ஆல்சோ. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஜாக்கெட் தான். கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமர் வந்து இது பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு. இதில் க்ரீனு அதில் ரெட். ஸோ நேம் கஸ்டமைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 to 20 days உங்களுக்கு டைம் பீரியடு. ஸோ அந்த மாதிரி இல்லை நேம் வேணாம் கலர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு 5 days உங்களுக்கு கொடுத்துடலாம் கலர் கஸ்டமைசேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ சில பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும், நம்மளுக்குன்னு நம்ம ஸ்டைலில் வரைஞ்ச ஜாக்கெட்டை வரைஞ்சி அந்த ஜாக்கெட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் நீங்கள் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு வந்து கொடுத்தாலே அதே இதில் உங்களுக்கு ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க. தாராளமாக ரெடி பண்ணி. நம்மளோட ஆக்சுவலாக இந்த இது எங்கே ப்ரோ இருக்குது? நம்மளோட யூனிட் பார்த்தீங்கன்னா சென்னை பல்லாவரம்ல தான் இருக்குது உங்களுக்கு. ஃபுல் ஃபேக்ட்ரி எல்லாமே ஃபேக்ட்ரி அங்கே தான் மேனுஃபேக்சரிங் எல்லாமே. ஸோ நான் பார்த்தேன், வந்துலேருந்து பார்த்தேன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே MotoWearன்ற பிராண்டில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஓன் பிராண்டு தான் இங்கே இருக்கிறது எல்லாமே தான். ஸோ நீங்களே இங்கே எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது தான். அதனால தான் அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து ஒரு லைஃப் டைம் வாரண்டிங்கிற கொடுக்க முடியும். புரியுது. ஸோ ப்ரோ நீங்கள் சொன்னீங்களே இந்த லெவல் 1 லெவல் 2 ஜாக்கெட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெவல் 1 ஜாக்கெட் லெவல் 2 ஜாக்கெட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன ப்ரோ? லெவல் 1 லெவல் 2 ஜாக்கெட்டுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இது லெவல் 2 பேடு, இது லெவல் 1 பேடு. லெவல் 2 பேடை கையில் எப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேஸில் எப்படி வச்சுக்கோங்க. ஓகே. உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்க முடியுமோ அப்படி அடிங்க, நல்லா ஃபோர்ஸாகவே அடிங்க. இது லெவல் 2, இது லெவல் 2. ஓகேவா? ஸோ இதே ஃபோர்ஸில் இப்போ இந்த பேடில் அடிங்க. இது லெவல் 1. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது பார்த்தாலே. இது நல்லா ஃபோர்ஸ் அடிங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கும். ஆமாம், சூப்பராக நல்ல பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ
இதை பார்த்தாலே இந்த பிரெத்தை பார்த்தாலே தெரியுது. ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்? பிரெத் வைஸை விட இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே உடஞ்சிரும் போல. அது உடையாது உங்களுக்கு. பட் என்னன்னா ரெண்டுல என்னன்னா ரெண்டுலயுமே உங்களுக்கு இன்ஜரி ஆகாது உங்களுக்கு. பட் அது வந்து பெயின் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஃபுல்லா இறங்கி இருக்கும். இது வந்து பார்க்க ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். பட் ஒரு இம்பாக்ட் வரும்போது ஹார்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதுதான் அந்த பேடோட டெக்னாலஜி. பட் அது வந்து வர வைப்ரேஷன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடும் உங்களுக்கு. ஆமா ஆமா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு கூட நம்ம ஜாக்கெட் வந்து யூனிக்கா நம்ம இது பண்ணுவோம். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ கிட்ஸ் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா அதுவும் வித் ஆர்மரோட தான் வரும் உங்களுக்கு. ஷோல்டர் எல்போ லெவல் 2 வந்துடும், ஸ்பைனும் செஸ்ட்டும் லெவல் 1 வரும் உங்களுக்கு ஆர்மரோட உங்களுக்கு. ஸோ அவங்களோட கிட்ஸுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த கிட்ஸோட டிராவல் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பூட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 3500லேருந்தே ஒரு ரைடிங் பூட்ஸ் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. வித் 3 கலர் வேரியன்ட் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரைடு போகிறவங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, ஒரு ரைடிங் பூட்டாகவும் இருக்கணும், நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இந்த பூட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ரைடிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 5000 மேலே போனால் ஒரு நல்ல பூட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ஒரு 3500க்கே ஒரு நல்ல பூட் குவாலிட்டியாக கொடுக்குறோம் உங்களுக்கு. அண்ட் யூசேஜ் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு 100% பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இதை விட்டு நெக்ஸ்ட் வேரியன்ட் போனீங்கன்னா 4100ல இந்த ரேஞ்ச் வருது உங்களுக்கு. 4100லேயே உங்களுக்கு ஃபுல் பூட் வந்துடும். இந்த ஹை ஹீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் டைப்ல கொடுக்குறோம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல வரும் உங்களுக்கு. ஓகே. வந்து 8500 வரும். இதுதான் உள்ளதுலே காஸ்ட்லி இருக்கிறதுலே காஸ்ட்லி உங்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஃபுல் பூட் வரும். ஃபுல் பூட் நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் 9500 10,000 மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம MotoWear ஓன் ப்ரொடக்ஷன் நீங்கள் இந்தியாவில் பண்ணுறனால உங்களுக்கு அந்த 8500க்கு நாங்களால் தர முடியுது உங்களுக்கு. சேம் ஸ்பெசிஃபிகேஷன். அந்த ரேசிங்க்கு நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது 2 மாடல் இப்போ புதுசாக லான்ச் பண்ணோம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஓகே. இது வந்து 4400 வருது உங்களுக்கு. 4400. ஸோ க்ளவுசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 550லேருந்தே க்ளவுசஸ் இருக்கு. 550 பார்த்தீங்கன்னா சிட்டி ரைடிங் க்ளவுசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் க்ளவுஸ் வரும் உங்களுக்கு சிட்டிக்கு. ஸோ இந்த கம்ஃபர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் க்ளவுஸ் போட்டு போனால் அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு கையில் செம்ம ஹீட் ஆயிரும். ஸோ இது ஒரு கட் க்ளவுஸ் மேலே மெஷ் இருக்கிறனால உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் சுப்பீரியராக இருக்கும். அண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபிங்கர் கட் க்ளவுஸ் உங்களுக்கு. ஸோ இது ஒரு 550ல வரும். அந்த லெதரில் வரும் உங்களுக்கு. அந்த ஹீட்டு எதுவுமே தெரியாது. பைக்கோட கிரிப்னஸும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் 550லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வேரியன்ட் கிட்ட இருக்கு. 4500 வரைக்கும் நம்மளோட க்ளவுசஸ் இருக்கு. 4500 வரைக்கும். ஸோ இது 550. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 650க்கு இந்த டைப் ஆஃப் க்ளவுஸ் வருது உங்களுக்கு ஒரு சிட்டி யூசேஜுக்காக. ஓகே. உங்களுக்கு வந்து கட் க்ளவுஸ் கேட்குறவங்க அதை எடுப்பாங்க. இல்லை எனக்கு ஃபுல் க்ளோசிங் வேணும் அதுங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 650லே வந்துடும். இதுவும் மொபைல் ஆக்சசிபிலிட்டி தாராளமாக இருக்கும். இது எப்படி பண்ண முடியும் மொபைல் ஆக்சசிபிலிட்டி? மொபைல் ஆக்சசிபிலிட்டி இந்த ஃபிங்கரில் கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்கள் க்ளவுஸை போட்டுக்கிட்டே தாராளமாக மொபைல் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு 850 டூரிங் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 850லேருந்து க்ளவுஸ் ஸ்டார்ட் ஆகுது. 650க்கு 850க்கு என்ன வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. 650ல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. இது வந்து ஒரு டூரிங்காக கிரியேட் பண்ணனால ப்ரொடெக்ஷன் வைஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் 1250 க்ளவுஸ் வேரியன்ட் இருக்கு. ஸோ 850க்கு அப்புறம் 1250. இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் வரும் உங்களுக்கு. ஓகே. ஒரு ஃபுல் கான்லெட்டோட டைப்ல வந்து ஃபுல் லென்த்ல வரும். கீழே பார்த்தீங்கன்னா வித் கிரிப்னஸ் ஆட் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா கிரிப்னஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் எதுக்காகனா நம்ம க்ளவுஸ் இங்கே போட்டிருக்கும் போது த்ராட்லிங் பண்ணும்போது க்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகக்கூடாது. ஸோ இங்கே கிரிப்னஸ் அதே கிரிப்னஸ் இருக்கணும் பிரெஸ்ட்ல. பட் த்ராட்லிங் பண்ணும்போது க்ளவுஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு டூரிங்க்கு நல்லாவே இருக்கும். டூரிங் அஸ் வெல் சிட்டி யூஸ்க்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டடான க்ளவுஸ். ஸோ கலர் வேரியன்ட்ஸுக்கு எல்லா க்ளவுஸ்லையும் மினிமம் ஒரு 4 to 5 கலர் வேரியன்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ 1500 பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த க்ளவுஸ் நல்லாவே சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. 1500 ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 1700 இருக்குது, 1950, 2200, 2450, 26, 45 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இது எல்லாமே SM. நீங்கள் சொன்ன அந்த காஸ்ட்லியான க்ளவுஸ் இது இந்த 3500. இது 4200 வரும். இது 4200. சூப்பர். பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தாலே அது எப்படி காஸ்ட்லியாக. நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல் போட்டு பாருங்கள். நீங்கள் வச்சுக்கிற சைஸே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதை நீங்கள் போட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான். செம்ம ஸ்ட்ராங்காக சேஃப்டியாக இருக்கு ஒரு மாதிரி. இது எதுக்காகனா டபுள் சைடுமே உங்களுக்கு L1 ப்ரொடெக்டர் வந்துடும் ரிஸ்ட்டில். ஸோ ரிஸ்ட் வந்து ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கும் அண்ட் ஃபிங்கர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். டாப் நக்கல் தவிர்த்து இங்கேயும் ப்ரொடெக்டட் வந்துடும். ஸோ இந்த க்ளவுஸ் வந்து ஒரு ரேஸ் ட்ராக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ரொடெக்டட் க்ளவுஸ் தான் இது உங்களுக்கு. வித் ரிஸ்ட் லாக்கோட வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்னஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த க்ளவுஸ் இல்லாமல் நம்மள்ட்ட இன்னும் வேற என்னென்னலாம் ஆக்சசரிஸ் இருக்குது பைக் சம்மந்தமாக? ஸோ பைக் ஹெல்மெட்ஸ் நான் வரும்போது பார்த்தேன். ஹெல்மெட் இருக்குது. அது இல்லாமல் பைக்கோட ஆக்சசரிஸ்னே உங்களுக்கு தனியாக இருக்குது. லைக் வந்து மொபைல் ஹோல்டர். இப்போ பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு மொபைல் ஹோல்டரோட தான்.
சிம்பிள் ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கியே எடுத்துக்கோங்க அவங்களே ஜஸ்ட் ஒரு மொபைல் ஹோல்டர் இல்லாமல் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா அதில் தான் அவங்க ரூட்டே ஸோ அந்த அவங்கள இருந்து ஒரு ட்ராவலர் வரைக்கும் எல்லாத்துக்குமே தேவை ஒரு நேவிகேஷன் தான் ஸோ அதுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ரோடிங் கிளாஸஸ் ஸோ ஆஃப் ரோடிங் போகிறவங்க ஆஃப் ரோடிங் ஹெல்மெட் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான கிளாஸஸ் இருக்குது அண்ட் ஃப்ளாஷர் அண்ட் பைக்கோட சைட் ஸ்டாண்டு ப்ரொடெக்டர் ஸோ எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்டு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் ஒரு 1 year 2 year வந்து சைஸ் டேமேஜ் ஆகும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் ப்ரொடெக்டர் எப்படி இது என்ன பண்ணும் இது ஸ்டாண்டு கீழே பேஸ் மாதிரி பிளேட் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிட்டீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் வந்து நம்ம இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் யூஸ் பண்ண இப்படி பெண்ட் ஆயிரும் உங்களுக்கு எட்ஜ் இது பெண்ட் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு ஸோ ஸ்டாண்டோட லைஃப் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ப்ரோ இது என்ன மெட்டீரியல் ஆக்சுவலாக பைக்குக்கு பின்னாடி நம்ம ஒரு 2 பேக் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் அது போக இங்கே ஒரு பேக் வேறு செட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ என்னது இதெல்லாம் இது வந்து சேடல் பேக் ஓகே நேம் வந்து சேடல் பேக் ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது சேடல் பேக் இருக்குது டெயில் பேக் இருக்குது 2 வேரியன்ட் இருக்கும் சேடல் பேக்கை பொறுத்த வரைக்கும் பில்லியன் நீங்கள் அதில் உட்காந்துக்கலாம் ஸோ 2 பேர் போகிறேன்னா டபுள்ஸ் போகிறேன்னா ரைடர் முன்னாடி உட்காந்துருவாங்க பில்லியன் பின்னாடி உட்காந்து ஸோ இந்த பேக் வந்து ஒரு 4400 ரேஞ்ச் வருது ஓகே ஸோ இதில் வந்து என்னன்னா பில்லியனுக்கு வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் குஷன் கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ பில்லியனுக்கு ஜெல் பேடிங் ப்ரொவிஷன் வச்சிட்டிங்கன்னா அவங்களோட சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஸோ லாங் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 25+25 50 லிட்டர் கெப்பாசிட்டியோட வருது எக்ஸ்டர்னல் அஸ் வெல் அஸ் இன்டர்னல் ரெயின் லைனரோட வந்துடும் உங்களுக்கு ஸோ பேக் வந்து ஒரு ஃபுல்லி ப்ரொடெக்டடாக இருக்கும் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கனாலே அந்த ஹார்ட் கேசிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஸோ ப்ரொவிஷன்ஸும் நிறையாவே இருக்கும் உங்களுக்கு உள்ளே வந்து சேஃப்டி டூல் கிட் வைக்கிற ப்ரொவிஷன் அஸ் வெல் அஸ் ஒரு 25 லிட்டருக்கு உள்ள தேவையான திங்ஸ் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் 3 days 4 days ட்ரிப்பு போகிறீங்களா 2 பேரோட திங்ஸ் நல்லா வச்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ப்ரொவிஷன் இருக்கும் உங்களுக்கு இன்னும் 2 வேரியன்ட் இருக்குது உங்களுக்கு டெயில் பேக் வந்து டெயில் பேக் பார்த்தீங்கன்னா 72 லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ அந்த பேக் வந்து உங்களுக்கு பில்லியன் உட்கார முடியாது சோலோ ரைடராக அந்த பேக் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அது நீங்கள் 15 நாளைக்கு கூட தாராளமாக தேவையான திங்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ டேங்க் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 12+10 22 லிட்டர் கெப்பாசிட்டியில் வருது அஸ் வெல் அஸ் கீழே ஃபுல்லாக மேக்னெட் அண்ட் லெதர் பேஸ் கொடுத்துக்கிறனால உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டிஃபில் நிற்கும் உங்களுக்கு கீழே வந்து மொத்தம் வந்து 12 மேக்னெட் கொடுத்துருக்கோம் அண்ட் லெதர் பேஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லாக ஸோ லெதர் பேஸ் கொடுத்துக்கிறனால சுத்தமாக ஸ்க்ராட்ச் ஆகாது உங்களுக்கு அண்ட் வந்து ஒரு 22 லிட்டர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோடில் வச்சாலும் 120-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு வந்து ஷேக்னஸ் இருக்காது உங்களுக்கு ஃபுல்லி லோடுனா அண்ட் வந்து இது வந்து ஒன் சைட் பேக் வந்துடும் உங்களுக்கு பேக் சைட் பேக் மாற்ற மாதிரியும் வந்துடும் இதோட அட்டாச்டே ரெயின் கவரும் வந்துடும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஓகே ஸோ இங்கே ரெயின் கவர் இருக்குது உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே மொபைல் அக்சசபிள் தான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படியே தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் மொபைலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் ஸோ நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணும்போது இந்த ரோப்பை ஃபுல்லாக நீங்கள் கழட்டிடலாம் ஓகே இந்த ரோப் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா பைக்கர்ஸ் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போகிறோம்னா அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவாங்க மிஸ் பண்ணிடுவோம் நம்ம நம்மளுக்கே தெரியாமல் ஸோ அந்த க்ளவுஸ் எல்லாம் நீங்கள் இந்த ரோப்புள்ள வச்சுக்கலாம் ஸோ இந்த ரோப் உங்களுக்கு யூஸ் இல்லைன்னு வச்சிங்கன்னா ரோப்பை ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாமே உங்களுக்கு ரிமூவபிள் டைப் தான் உங்களுக்கே எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இந்த ரைடிங் காஸ்டியூம்லாம் போட்டு ஒரு பக்கா ட்ராவலராக ரெடி ஆகிட்டேன் தொடர்ந்து ஃபாலோ மீ ஷோவை பாருங்கள் ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து மோட்டோவியர் ஷோரூமில் வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணோம் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி பக்கா ஃபிட்டோட ஒரு பக்கா காஸ்டியூமோட நீங்களும் ட்ராவல் பண்ணணும் ரைட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து மோட்டோவியர் ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் ஸோ இங்கே ஏகப்பட்ட உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மறக்காமல் ஃபாலோ மீ ஷோவை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் Blacksheep Go-வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் திஸ் இஸ் பாவாய் ஃப்ரம் Aravind Seiju.